ஃப்ரைடு சிக்கன் கறி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. சிக்கன் வந்து எலும்புகளோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுடலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க. தயிர் வந்து ரொம்பவும் புளிப்பாக இருக்கக்கூடாது, மீடியமான புளிப்பில் இருக்கணும். அதையும் சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்டுருங்க. அது கூட இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு வந்து போதுமானது. இதை வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த சிக்கன் அப்போ தான் நமக்கு அந்த உப்பு அந்த புளிப்பு எல்லாமே அதில் நல்லா சார்ந்து வரும். இப்போது சரியாக 1 மணி நேரம் ஆகுது. சிக்கன் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கடாயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு இது போல் ஒரு பீசஸாக வந்து நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து விட்ட சிக்கன் ஒரு பகுதி வெந்து வந்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு இது போல் ஒரு பீசஸாக நல்லா திருப்பி வேக வச்சுருங்க. இது வந்து குறைஞ்சது நமக்கு அரை பதம் வெந்து வந்தாலே போதுங்க. முழு பதம் நமக்கு இது வேகணும்னு அவசியம் இல்லை. அரை பதம் வெந்து வந்த சிக்கனை இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் சேர்த்து வேக வச்சு நான் எடுக்க போகிறேன். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாமே சேர்த்து விட்டதுக்கப்புறம் அடியில் நமக்கு அந்த தயிர் வந்து நமக்கு கண்டிப்பாக இதில் மிச்சம் இருக்குங்க. இந்த தயிரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இப்போது இதே மாதிரி அந்த 2வது பேஜையும் அந்த சிக்கனை வந்து நான் அரை பதத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து விட்டுட்டு இது 2 ஏலக்காய், இது 3மே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததில் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா இதில் வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 2 பழுத்த தக்காளி, அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணது, அதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நமக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடணுங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி மசிஞ்சு வந்தான்னா. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கனில் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மிச்சம் இருந்துச்சு இல்லையா அந்த தயிர், அதை வந்து இதில் சேர்த்து விட்டுருங்க. இது போல் அந்த தயிரை சேர்க்கும் போது அந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இப்போ அந்த தயிர் மசாலா எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். செமி கிரேவி டைப்பில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடணும். கொதித்து அந்த குழம்போட அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அரை பதத்துக்கு சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம மிதமான சூட்லேயே மறுபடியும் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க. இது நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஏற்கனவே நமக்கு சிக்கன் அரை பதத்துக்கு வெந்திருக்குதுங்க. நம்ம மறுபடியும் 5லேருந்து 8 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது சரியாக 5 நிமிஷம் தான் ஆகுது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லாவே வெந்திருக்குதுங்க. எனக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுருங்க. வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மல்லி இலை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு.
இப்போது தூவி விட்டதில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் கறி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.